ஆவணி மாத பலன் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு. உங்கள் ஜென்ம ராசியிலே பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ரொம்ப பிரகாசமாக சஞ்சாரம் பண்ணுறாருங்க. கூடவே புதன் சுக்கிரன் இருவரும் இணைந்து உங்கள் ராசி அதிபதியோடு இருவரும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. புதன் பகவான் தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாவதால் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் தொழில் ஸ்தானமும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. 6, 7க்கு அதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த கண்டகச்சனியின் காலத்தை ஒரு 4 மாதத்துக்கு தள்ளி வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சனி பகவான் வக்கர காலத்தில் இருப்பதால் 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. உங்களுடைய ஜீவனஸ்தானம் பார்த்திங்கன்னா, இந்த ஆவணி மாதத்தில் எத்தனையோ புதிய நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.